சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ஈஸ்வரி வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. தாமை பிச்சை தாமரை கிட்ட ரொம்ப ஓவரா வெளியவும் அப்ப தாமரை பார்த்துட்டு என்ன எதுக்காக இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கத்துல வர அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், என்ன தாமரை, நமக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆக போகுது, இன்னும் நம்ம புருஷன் முண்டாட்டியே ஆகாம இருக்கோம், கொஞ்சம் ஒத்துழைச்சு நடக்கலாமே அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கேட்க, என்ன சொன்ன ஓ பொண்டாட்டியா நான் நடந்துக்கிறேனுமா, அந்த ஆசை வேற உனக்கு இருக்கா? ஏண்டா அந்த ஈஸ்வரி கூட சேர்ந்து என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு இதுல உனக்கு நான் பொண்டாட்டி வேற நடந்துக்கிறேனுமா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், என்ன தாமரை, அதான் நான் சொன்னேன்ல, நான் அவங்க என்னதான் சொன்னதை செஞ்சிருந்தாலும் உன்னைய மனசார காதலிச்சுதான் தாமரை உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை சொல்லவும், என்ன சொன்ன, மனசார காதலிச்சியா, சரி நான் இப்போ ஒன்னு சொல்றேன், அதை நீ மட்டும் செஞ்சேன்னு வையேன், நான் உண்மையிலேயே உனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கிறேன். இப்ப இருக்கிற தாமரை மாதிரி இல்லாம உன்னுடைய பொண்டாட்டியா உனக்கு என்னென்ன சுகதுக்கங்களை தர முடியுமோ அதே மாதிரி பொண்டாட்டியாவே நான் நடந்துக்கிறேன். நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், என்ன தாமரை, என்ன பண்ணணும், நீ என் கூட வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், நான் சொல்ற ஒன்னே ஒன்று செஞ்சா மட்டும் போதும், நாளைக்கு நான் உன்னைய எங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன், நீயும் என் கூட வரணும், அங்கே நடந்த ஒண்ணு விடாம அத்தனையும் நீ சொல்லணும், இந்த விஷயத்த அன்னைக்கு கோயில்ல என் கழுத்துல தாலி கட்டினப்பே நீ சொல்லியிருந்தேன் வை, நான் உன்னை உண்மையிலே உத்தமன நினைச்சிருப்பேன், ஆனா நீ அந்த ஈஸ்வரி சொன்ன தாளத்துக்கு எல்லாத்துக்கும் ஆட்டம் போட்டுட்டு இப்ப கடைசியில என் கழுத்து நெரிச்சிட்ட பத்தியா, இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நாளைக்கு எங்க மாமா கூட வந்து அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஈஸ்வரி தான் உனக்கு திட்டம் போட்டு கொடுத்து என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கும் அந்த ஈஸ்வரி தான் காரணம்னு எல்லா உண்மையும் நீ சொல்லி மாமா கிட்ட நிரூபிக்கணும், அப்படி நிரூபிச்சேன்னா நான் கண்டிப்பா உன் மனைவியாவே நான் வாழ்றேன், இது நான் உனக்கு கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை சத்தியம் பண்ணவும் காமேஷ் பிச்சை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறான், ஒருவேளை வரமாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை நினைக்குது. சரி தாமரை, நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு நான் வந்து உங்க மாமா கிட்ட எல்லாம் நடந்த உண்மையும் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறமா நீ என்னை விட்டு போயிட மாட்டே அப்படின்னு சொல்லி காமேஷ் பிச்சை கேட்கும், சேச்சா நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எனக்கு இந்த ஒரே ஒரு இதை மட்டும் செஞ்சா மட்டும் போதும், நீ உண்மையை சொன்னா மட்டும் போதும், அங்கே இருக்கிற வீட்டில் என் மாமா அந்த ஈஸ்வரியை ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு, அப்படி என் மாமா நினச்சிக்கிட்டு இருக்க கூடாது, என் மாமாவுக்கு எல்லா உண்மையும் தெரியணும், என் மாமா அந்த ஈஸ்வரிக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு நானும் பார்க்கணும், நாளைக்கு காலையில நீ நான் என் அம்மா 3 பேரும் என் மாமா வீட்டுக்கு போறோம், என் மாமா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லிடுறாங்க. சரி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை தாமரை சாவித்திரி மறுநாள் காலையில ஆயிருது. 3 பேரும் பார்த்தா ராஜாங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாங்க. கருப்பு பார்த்துட்டு, என்ன எதுக்கு இங்க வந்தீங்க, மாமா தான் உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னார்ல, எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், கருப்பு நீ போய் அண்ணனையும் அம்மாவையும் கூட்டிட்டு வா, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, போங்க, உங்களை பார்த்தாலே மாமா கோபப்படுறாரு, மாமாக்கு வேற உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், ஐயோ கருப்பு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அண்ணகிட்ட பேசிட்டு நாங்க போயிடும் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா உள்ள வந்து, மாமா உங்களை பார்க்கறதுக்காக சாவித்திரி அக்கா அப்புறம் தாமரையோடைய புருஷன் 3 பேரும் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அவங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க, அவங்கள எதுக்கு கருப்பு வீட்டுக்குள்ள விட்ட, அவளை வெளியே துரத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும், வேகமா பார்த்தா ஈஸ்வரி, கருப்பு மாமா சொன்னது உனக்கு கேட்கல, அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்து அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், இல்ல மாமா ஏதோ முக்கியமான விஷயமா, 10 நிமிஷம் மட்டும்தானா, உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்காங்க மாமா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா இங்க பதற ஆரம்பிக்குது, ஐயோ உண்மை எதுவும் சொல்றதுக்காக அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வந்திருக்காளுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திருன்னு முழிக்கவும், அப்பத்தா ஐயா என்னன்னு தான் கேளையா, 10 நிமிஷம் தானே, அவளை அந்த வீட்டுக்குள்ள நம்ம சேர்க்க போறதே கிடையாதே, அவளைதான் வீட்டை விட்டு துரத்தியாச்சே, 10 நிமிஷம் பேசிட்டு போறேன்னு தானே அவளுகளும் சொல்ற ஆளுகளாம்ல, வாயா என்னன்னு கேப்பா அப்படின்னு சொல்லி அப்பத்தா ராஜாங்கம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்தா வீட்டுக்கு வெளியே வராங்க. அண்ணே இங்க பாருண்ணே, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் நீ கேட்டா மட்டும் போதுனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்ன சொல்ல போற நீனு, நான் உன்னை அன்னைக்கே சொல்லிட்டேன், உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது,
நீ என் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், ஐயா நான் தாயா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் வீச்சை சொல்லவும், என்ன என்ன பிரச்சனை உங்களுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது கேட்கவும், மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கவும், சேதுவும் பார்த்தா பரிதாபப்பட ஆரம்பிச்சிடறாரு. சரி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அப்பதான் காமேஷ் வீச்ச, ஐயா வணக்கம்யா, உங்களுக்கு என்னைய ஒரு பிச்சைக்காரனா தான் தெரியும், நான் ஒரு பிச்சைக்காரன் தான். அன்னைக்கு பாதி உண்மையை மட்டும்தாயா நான் சொன்னேன், அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையெல்லாம் நான் சொல்லலையா, அந்த உண்மையை சொல்றதுக்கு தாயா நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா காமேஷ் பீச்சை சொல்லவும், அப்பதான் ராஜாங்கம் உண்மையா என்ன உண்மை அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், வேகமா பார்த்தா ஈஸ்வரி இடையில பூந்து தடுக்குது. என்ன புதுசா இப்போ ஒரு கதையை தேடி வந்திருக்கீங்களா, என்ன வீட்டுக்குள்ள வரணுன்றதுக்காக ஏதேதோ கதையை அள்ளிவிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஐயோ கதையெல்லாம் அள்ளிவிட போறது இல்லம்மா, உண்மையத்தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை உண்மையை சொல்ல வரையில ஈஸ்வரி பார்த்தா கண்ணை உருட்டி சொல்லாதன்னுது. ஆனா சாவித்திரி பார்த்தா செத்தடி மவளே, இன்னைக்கு எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வெறி கொண்டு போய் நிக்குது. ஐயா நான் கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தையா, அன்னைக்கு ஒரு நாள் இங்க நிக்கிறாங்களே ஈஸ்வரி அம்மா, அவங்க தான் ஐயா வந்து என்கிட்ட தாமரையோடைய போட்டாவை காமிச்சு, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறணும், இவ முன்னாடி நீ பணக்கார வேஷத்துல இருக்கணும், அவகிட்ட நீ பணக்கார மாதிரியே நடந்துக்கிறணும், அவகிட்ட நீனு உனக்கு ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கிற மாதிரியே நீ பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த ஈஸ்வரி அம்மாதாயா. பிச்சைக்காரனா இருந்த என்ன தாமரை கண்ணு முன்னாடி மட்டும் பணக்கார கோலத்துல நடக்கிறதுக்கு பணம் கொடுத்தவங்களும் இந்த ஈஸ்வரி அம்மாதாயா. அவங்க சொல்லிதாயா நான் தாமரை கழுத்துல தாலியே கட்டுனேன், அவங்க போட்டு கொடுத்த திட்டத்தை தாயா நான் சரியா செஞ்சேன். ஆனா தாமரைய நான் மனசார காதலிக்கிறையா, இந்த உண்மையை தாமரை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு என்கிட்ட சொல்லிச்சியா, அதனாலதாயா நான் இப்ப வந்தேன், இப்ப நான் வந்தது கூட தாமரைக்காகத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா கோபம் வருது. இதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், ஆதாரமையா அன்னைக்கு கோயில்ல நானும் ஈஸ்வரி அம்மாவும் பேசிக்கிட்டப்ப கோயில்ல இருந்த சிசிடிவி கேமரால எல்லாமே பதிவானதியா, இதுதாயா அதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சை எதிர்பாராத விதமா வீடியோவை போட்டு காட்டவும் ஈஸ்வரி கொலையே நடுங்கி போயிருது. மொத்தமா நம்ம சோழி முடிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ராஜாங்கத்துக்கு பார்த்து கொலை வெறி ஆகுது, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கரமா கோபப்படுறாரு. சேது அந்த துப்பாக்கி எடுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் பார்த்தா கையில துப்பாக்கி எடுத்துடுறாரு. இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுல ஆட்களா நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேனா, எவ்வளோ பெரிய நடிகையா இருப்பனி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பார்த்தா துப்பாக்கி எடுத்து ஈஸ்வரியை பார்த்து நீட்டிடுறாரு. ஈஸ்வரி பார்த்தா பதறி போயிருது. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் ஒண்ணுமே பண்ணல மாமா, நான் தப்பு பண்ணல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து பார்த்தா ஈஸ்வரி கதறுன்னு கதறிக்கிட்டு இருக்கு.